ஸோ பொதுவாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து வெயிட் லாஸ், மசில் கெயின், ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நம்ம ஃபிட்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு, ஸோ நம்ம மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் ஜாயிண்ட் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு, ஸோ இன்ஜுரி ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மெயினாக அதை எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸோ நம்ம வந்து இன்ஜுரி வராமல் எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் வந்து மசில் பேலன்ஸ்லாம் என்னன்றதை வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மசில் பேலன்ஸ்ன்றது எக்ஸாம்பிள் வந்து பைசெப் கர்ல் போடுறோம். ஸோ பைசெப் கர்ல் போடும்போது ஸோ நான் ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது என்னோட பைசெப் கான்ட்ராக்ட் ஆகுது, அண்ட் தென் ரிலீஸ் பண்ணும்போது எக்ஸ்டென்ஷன் ஆகுது. ஸோ ஃப்ளெக்ஷன் அண்ட் தென் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது என்னுடைய அகோனஸ் மசில், இது வந்து பிரைமரி மசில். ஸோ இதுக்கு ஆப்போசிட் மசில் வந்து ட்ரைசெப் மசில். நான் ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது இது எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஸோ நான் அதை ரிலீஸ் பண்ணும்போது இது கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இது ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இது லென்த் டென்ஷன் ரிலேஷன். லென்த் டென்ஷன் ரிலேஷன் கரெக்டாக இருக்கும்போது ஸோ உங்க ஜாயிண்ட்ல எந்த பிரச்சனையும் வராது. ஜாயிண்ட் வந்து ஆப்டிமல் பொசிஷன்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸோ எந்த ஒரு இன்ஜுரியும் வராது. ஸோ இதுவே வந்து என்னுடைய பைசெப் வந்து இம்பேலன்ஸ் எப்படி ஆகும்னா, ஸோ என்னோட பைசெப் வந்து கிரானிக் ஸ்டேட்ல ஒரு கான்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா, எக்ஸாம்பிள் வந்து இப்படி இருக்க பைசெப் ஸோ இப்படி இருக்கு, இப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த கான்ட்ராக்ஷன் வந்து கான்ஸ்டன்டா நடக்குது, கிரானிக் கான்ட்ராக்ஷன் நடக்குது. ஸோ இதுல வந்து கிரானிக் எக்ஸ்டென்ஷன் நடக்குது. ஸோ இதுல வந்து நான் பைசெப் போடும்போது என்ன ஆகும்னா, ஸோ ஆல்ரெடி எனக்கு டைட்டா இருக்க மசில்ஸ் வந்து நான் பண்ணும்போது எனக்கு புல் வந்து அங்க கரெக்டா கிடைக்காது. அப்போ என்ன ஆகும்னா மசில் இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ நீங்க பைசெப்ல வர புல் வந்து கரெக்டா கிடைக்காம ஸோ என்னோட ஜாயிண்ட்ல போயிட்டு அது வந்து புல் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஸோ என்னோட போஸ்டர் மாறும். என்னோட போஸ்டர் மாறுறது இல்லாம எனக்கு வந்து ஜாயிண்ட்ல இன்ஜுரி ஆகும். ஸோ ஒன்னு எல்போல ஆகலாம், ஸோ இல்லை வந்து ஷோல்டர்ல ஆகும். அப்போ என்னன்னா என்னோட பைசெப் வந்து ஓவர் ஆக்டிவா இருக்கு, என்னோட ட்ரைசெப் வந்து ஸோ லென்த்னா இருக்கு. ஸோ லென்த் ஸ்டேஜ் கிரானிக் ஸ்டேஷன்ல லென்த்னா இருக்கு. ஸோ நான் இப்போ வந்து என்னோட பைசெப்பை ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ இதுதான் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து எது ஓவர் ஆக்டிவா இருக்குது, எது வந்து ஸோ லென்த்னா இருக்குதுன்னு தெரியாம ஸோ அவங்க வந்து பண்ணும்போது இன்ஜுரி ஹேப்பன். ஸோ அப்போ ப்ராப்பரான வந்து வார்ம் அப் அண்ட் தென் ஃபிளெக்சிபிள் ட்ரைனிங் இல்லாம நீங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது ஜாயிண்ட்ல இன்ஜுரி ஆகும். ஏன்னா அந்த ஜாயிண்ட் வந்து சப் ஆப்டிமல் பொசிஷன்ல இருக்கும், ஆப்டிமல் பொசிஷன்ல இருக்காது. எப்பவுமே வந்து ஃபிளெக்சிபிள் ட்ரைனிங் பண்ணுங்க, அண்ட் தென் ஓவர் ஆக்டிவ் மசில் கண்டிப்பா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு எக்ஸசைஸ்